அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு ஆணையம் நடத்தக்கூடிய கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வில் நீங்கள் அனைவரும் முனைப்புடன் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் வரலாறு அதில் ஒரு குறிப்பிட்ட 7 யூனிட்ல 2 யூனிட் வரலாறு இருக்கும் பட்சத்தில் அதில் தமிழ்நாடு வரலாறு மற்றும் எகானமி என்னும் தலைப்பின் கீழ் உங்களுக்கு சில குறிப்புகளை தருவதாக கல்லூரியினுடைய வேலைவாய்ப்பு பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கிருஷ்ணகுமாரும் கதேசாரும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இந்த வகுப்பை எடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வகுப்பில் நான் 7 தலைப்புகளில் ஒரு தலைப்பை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நடத்த விரும்பியதற்கு காரணம், ஒன்று அந்த துறையை சார்ந்த பேராசிரியர் என்பதோடு மட்டுமல்லாமல் தமிழக வரலாற்றில் சில முக்கியமான நிகழ்வுகளில் முக்கியமான பங்களிப்பு என்னால் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த 2 மணி நேர வகுப்பை தாங்களுக்கு எடுக்க நான் விளைகிறேன். அன்பார்ந்த போட்டித் தேர்வாளர்களே, இந்த தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிறது நீங்க எல்லாமே படிச்ச பாடங்கள் தான். என்ன அப்படின்னா, உங்கள் பாடங்களை தவிர்த்து பிற பாடத்தில் வரலாறு வருவதால் புதுமையாக தெரியும். இது ஒரு புது பாடம் இல்லை, இது நம்மளுடைய லைஃப் ஹிஸ்டரி. யூ ரீகால் யுவர் ஹிஸ்டரி ஈச் அண்ட் எவ்ரி டைம், but it is not reflected in our mind because of your own subject only reflected. அதனால நான் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இந்த தமிழக வரலாறை பற்றி உங்களுக்கு ஒரு அவுட்லைன், எது எது இம்பார்ட்டண்டா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப அந்த கோடிட்டு காட்டப்பட்டவற்றை மட்டும் நீங்கள் கொஞ்சம் டீப்பா, ஏற்கனவே டிஆர்பி நடத்தின தேர்வுகளினுடைய பழைய வினாத்தாள்களை எடுத்து எந்த முறையில் வினாக்கள் கேட்கப்படுகின்றன அப்படி என்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள ஈஸியா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படின்றதுல முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நம்ம போகணும். அப்ப ஒரு வரலாறுன்றது ஒரு 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 அவுட்லைன் தான். முதல்ல ஹிஸ்டரி அப்படின்னா அந்த சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, பிஜிஎஸ் சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். அதாவது இயற்கை பிரிவுகள் அப்படின்னு இருக்கும். அதுல பர்டிகுலரா மிக தமிழ்நாட்டினுடைய அமைவிடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அதாவது தெற்க இந்திய பெருங்கடலும் கிழக்க வங்காள விரிகுடாவும் வடக்க கேரளாவும், இதன் வடக்கு வடவேங்கடம் அப்படின்னு சொல்லுவோம், வடவேங்கடமும் எல்லைகளாக அமைந்துள்ளன. இது ஒரு ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸ் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறத ட்ரமிளா, DRA MILA அப்படின்னு சொல்றாங்க. ட்ரமிளா
ட்ரமிலா அப்படின்னு சொல்றாங்க. சான்ஸ்கிரிட்ல ட்ரமிலா அப்படின்னு சொல்றாங்க. அதே இது ரோமன் ஹிஸ்டாரியன்ஸ் பர்டிகுலரா டாலமி அப்படிங்கிற TTOLEMI டாலமி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திமிரிகா அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டை திமிரிகா, DIMIRIKA திமிரிகா அப்படின்னு சொல்றாங்க. அதே இதுல மூணாவது முஸ்லிம் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாபார்ன்னு சொல்றாங்க. மாபார் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டை. இதுதான் மிக தொன்மையான அயல் நாட்டவரால் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பெயர். இதுல தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகள் பார்த்தோம்னா மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் நமக்கு அரண்களாக இருக்குது. அதுல கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்க அப்படின்னா 3000 8000 அடி உயரம் கொண்டது கடல் மட்டத்தில இருந்து. அதுல ஆனைமுடி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிகரத்தில் மிக உயரமானது. அது எங்க இருக்குன்னா ஆனைமலையில இருக்கு. அதுக்கடுத்து நம்ம போடி நாயக்கனூர் அப்படின்னு சொன்னா காடமம் ஹில்ஸ் உங்களுக்கு தெரியும், பழனி ஹில்ஸ் உங்களுக்கு தெரியும், கொடைக்கானல் ஹில்ஸ் உங்களுக்கு தெரியும், புதியல் ஹில்ஸ் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலை. அதுக்கடுத்து இந்த மிக பழமையான காலத்தில் தமிழகத்தில் வாழ்ந்த மக்கள் யார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இருளர்கள், இருளாஸ், புலையர்கள், புலையாஸ், அந்த தோடர்கள், தோடாஸ். இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்காங்க. அதனாலதான் மேற்கு தொடர்ச்சி மலைய 2012 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு யுனெஸ்கோ 2012 இந்த மேற்கு தொடர்ச்சி மலைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு வந்தோம் அப்படின்னா இதுதான் உலகத்துல இருக்கிற மலைகளிலேயே மிக பழமையானது. இது மேற்கு தொடர்ச்சி மலை. இது வங்காள விரிகுடாவில இருந்து பே ஆஃப் பெங்கால் வரைக்கும் கிழக்கு பகுதியில், இது மேற்கு பகுதியில் மிக நீண்டமாக ஒரே ஸ்டீப்பா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு பாத்தீங்கன்னா அதுல நீலகிரி மலை மிக உயரமானது. அதுல பர்டிகுலரா நீலகிரியில இருக்கக்கூடிய தொட்டப்பட்டா மிக உயரமான சிகரம். அதுக்கடுத்து தமிழகத்துல இந்த மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரை, அந்த மேற்கு கடற்கரை என்ன சொல்றோம் அப்படின்னா கொங்கன் அல்லது மலபார் கடற்கரைன்னு நம்ம சொல்றோம். கொங்கன் அல்லது மலபார் கடற்கரைன்னு சொல்றோம். கிழக்கு கடற்கரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கொராமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஈஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்றத நம்ம கொராமண்டல் கோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப தமிழ்நாட்டுல இருந்த மிக முக்கியமான போர்ட் ஏர்லியஸ்ட் பீரியட்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா those ports are referred in our earliest Tamil literatures. அதாவது மிக தொன்மையான தமிழ் இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தொன்மையான துறைமுகங்கள் காவேரி பூம்பட்டினம், தொண்டி, கொர்க்கை, மாமல்லபுரம், காயம். இந்த 5 கடற்கரையும் மிக முக்கியமான கடற்கரைகள். அதுக்கடுத்து தமிழ்நாட்டுல ஓடக்கூடிய மிக முக்கியமான ஆறுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாலாறு, தமிழகத்தினுடைய வடபகுதியில் ஓடக்கூடிய பாலாறு, பெண்ணாறு. இந்த பாலாறு அப்படிங்கிறது நந்தி துர்க்கம் அப்படிங்கிற மலையிலிருந்து கோலார்
அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோலார் மாவட்டத்துல அது தோன்றுகிறது. இது எங்க போய் கலக்குது அப்படின்னா வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது. இந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நகரங்கள் வாணியம்பாடி, ஆம்பூர், வெள்ளூர், ஆற்காட்டு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. இதெல்லாம் இந்த பாலார் என்னுடைய கரையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நகரங்கள். அதுக்கடுத்து பெண்ணார் அப்படிங்கிறது நந்தி ஹில்ஸ், அதாவது நந்தி மலையில் தோன்றுகிறது. இதுவும் கர்நாடகாவில் தான் தோன்றுது. இது தமிழகத்தினுடைய வடக்கு பகுதியில் ஓடக்கூடிய நதி, வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடியது. அதுக்கடுத்து மிக முக்கியமான ரிவர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வைகை. இட் இஸ் ஆரிஜினேட் இன் த பெரியார் பிளாட்டியூ. பெரியார் பிளாட்டியூ அப்படிங்கிறது சேலம், ஈரோடு அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையோடு சேர்ந்த அந்த பிளாட்டியூ. பிளாட்டியூன்னா உங்களுக்கு பீடபூமின்னு பேர். ஒரு புறம் உயர்ந்து இருபுறம் தாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மேடான பகுதிக்கு பேரு பிளாட்டியூன்னு பேரு. அதுல பெரியார் பிளாட்டியூல தான் இந்த வைகை ரிவர் உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தியாகி கல்ஃப் ஆஃப் மன்னார்ல, அதாவது மன்னார் வளைகுடாவில் போய் கலக்குது. அதுக்கடுத்து தாமிரபரணி. அது எங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகி திருநெல்வேலி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வழியா கல்ஃப் ஆஃப் மன்னார்ல போய் கலக்குது. எந்த இடம் அப்படின்னா புன்னைக்காயல் அப்படிங்கிற இடத்துல அது கலக்கிறது. அதுக்கடுத்து சில சின்ன சின்ன ரிவர்ஸ் இருக்குது, அது அவ்வளவு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதுக்கடுத்து தமிழ்நாட்டினுடைய கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு ஈக்வட்டாருக்கு மிக அருகாமையில் இருக்கிறதுனால 8 டிகிரிக்கு மேல நமக்கு வெப்பம் நார்த் இந்தியாவோட சவுத் இந்தியா கூடுதலாக இருக்கும். அதுக்கடுத்து இங்க வரக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபியூனா. ஃப்ளோரா அப்படின்னா மரங்கள், ஃபியூனா அப்படின்னா விலங்குகள். மரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஏராளமான ஃபாரஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஏன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ்லயும் வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு. இன்னொன்னு எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அதாவது பசுமை மாறா காடுகள் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. அதுல பர்டிகுலரா நீலகிரி, கொடைக்கானல் அந்த ரேஞ்சில பாத்தீங்கன்னா பசுமை மாறா காடுகள் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல இந்த ரோஸ் வுட்டு, சாண்டல்வுட்டு, டீக் வுட்டு, ரப்பரு, செரியல்ஸ் அதாவது இந்த பருப்பு வகைகள், கோகனட்டு, டொபேக்கோ, சுகர் கேன், கிரவுண்ட்நட்டு, இதெல்லாம் இந்த பகுதிகளில் தமிழ்நாட்டுல அதிகமா விளைகிறது. இது தமிழ்நாட்டினுடைய ஒரு ஓவரால் ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ், அத நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து ஒரு நாட்டினுடைய வரலாறை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வரலாறை எழுதுவதற்கு பயன்படக்கூடிய ஆதாரங்கள் மிக மிக முக்கியம். ஆதாரம் இல்லாம வரலாறு எழுத முடியாது. இப்ப பொய் கதை, நாவல் எழுதுறது மாதிரி ஆயிரும். அப்போ உண்மையான வரலாறு எழுதணும்னா நிறைய ஆதாரங்கள் தேவைப்படும். அதுல மிக முக்கியமானது தொல்பொருள் ஆதாரம். அப்படி தொல்பொருள் ஆதாரம் அப்படின்னா பழமையான மக்கள், பழங்காலத்து மக்கள் பயன்படுத்திய பொருள்கள் பூமிக்கு அடியிலும் பூமிக்கு மேலும் இருக்கக்கூடியவற்றை கண்டெடுத்து அதன் மூலமாக எழுதக்கூடிய வரலாறு. அதற்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். அதாவது the earliest things were getting from the surface or under surface. அதாவது பூமிக்கு மேலும் பூமிக்கு கீழும் இருக்கக்கூடிய earliest things which were utilized by the people in different ages.
பல்வேறு காலங்களை சார்ந்த பல்வேறு வகைப்பட்ட மக்கள் பயன்படுத்திய பொருள்கள், பூமிக்கு மேலும் பூமிக்கு கீழும் கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டு அறியப்படக்கூடிய வரலாற்று செய்திகள் உள்ளடக்கியது இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படிங்கிறது. இதுல மிக முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி செஞ்ச இடங்கள் எது அப்படின்னா அரிக்கமேடு, ஆலங்குளம், கொற்கை, கரூர், காவிரிப்பூம்பட்டினம், கொடுமணல், மாங்குடி, மாங்குளம், பொருந்தல், கீழடி. இது எல்லாம் தமிழக வரலாற்று தொல்பொருளியல் மூலமாக தமிழக வரலாற்றை தெள்ள தெளிவாக அறிவதற்காக பயன்படக்கூடிய இந்த தொல்பொருள் சின்னங்கள் கிடைக்கக்கூடிய இடங்கள். அதுக்கடுத்து இலக்கியங்கள் சொல்லக்கூடிய மிக தொன்மையான இடங்கள் எது அப்படின்னா மணிமேகலையில காவிரிப்பூம்பட்டினத்தை பத்தி சொல்றாங்க, சிலப்பதிகாரத்துல காவிரிப்பூம்பட்டினத்தை பத்தி சொல்றாங்க, மதுரையை பத்தி சொல்றாங்க. இது எல்லாம் மிக தொன்மையான காலத்திலிருந்தே நமக்கு கிடைக்கிறது. இது தொல்லியல் ஆதாரங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த இடங்கள். அதுல மிக முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா இந்த கொடுங்கல்லூர் அப்படிங்கிறது எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட், அதாவது கேரளாவில் இருக்கிறதுல இருந்து நிறைய தொல்பொருள் சின்னங்கள் தமிழகத்தை சார்ந்து நம்ம எடுத்திருக்கிறோம். அதுக்கடுத்து சாலுவங்குப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் மிக தொன்மையான முருகன் கோயில் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக தொன்மையானது, சங்க காலத்தை ஒட்டிய ஒரு முருகன் கோயில் எங்க கிடைச்சிருக்குது அப்படின்னா சாலுவன்குப்பம் அப்படிங்கிற ஊர்ல மெட்ராஸ் பக்கத்துல இருக்குது, அங்கதான் கிடைச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய செங்கல் எல்லாம் வந்து சங்க காலத்தை சார்ந்த செங்கல்லாக இருக்கின்றன. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொடுமணல் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. ஏன்னா இந்த கொடுமணல் நான் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. இது ஏறத்தாழ கிமு 4ஆம் நூற்றாண்டு, கிமு 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த பொருள்கள் வந்து அங்க கிடைச்சிருக்குது.